சில பேர்ட்ட நம்ம கேட்கும்போது, பணம் எனக்கு வரா மாரி இருக்கு. பட் என் கையில தங்க மாட்டேங்குது. ஏதோ கட்டு போட்டா மாரி இருக்கு அப்டின்லாம் சொல்றாங்க. இந்த பணத்தடை விலகி, பணம் அதிகமா வரதுக்கு என்ன எளிய பரிகாரம்? சம்பாத்தியம் இல்லாம இருந்து தடை வர்றது, அது தடை வேற. சம்பாத்தியம் வந்தும் பணம் வரவு நிக்க மாட்டேன்து. ம். பணம் வர மாட்டேன்து. நான் எவ்வளோ பண்ணாலும் கிட்ட வருது நின்னுடுது. கிட்ட வருது நின்னுடுது அப்டின்னா, அப்போ உங்களுக்கு பணம் தடை இருக்குன்னு அர்த்தம். அந்த பணம் தடை இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ மாந்திரீக ரீதியமா வந்து கூட நீங்க சில பரிகாரம் பண்ணலாம். இப்ப என்கிட்ட வராங்கன்னா, ஃபோட்டோ பேர்லாம் வாங்கி வச்சு, அம்மா பேர்லாம் வாங்கி வச்சு, டேட் ஆஃப் பர்த் வாங்கி, நாள் கிழமை வாங்கி எழுதி போட்டு, அதுக்கு தகுந்த ஜாமான் ரெடி பண்ணி குடுத்து, இந்த பரிகாரம் நீங்க வீட்ல பண்ணுங்க. இந்த பத்த வைங்க, இத புதைங்க, இது எரியுங்க. பண்ண பண்ண 90 நாள்ல பாருங்க உங்களுக்கு வருமானம் வரும். தடை விலகும், பணம் வரும்னு பண்ணி குடுப்பேன். இப்ப அதே வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து பண்றதுக்கு கூட ஃபீஸ் இல்லாதவங்க இருப்பாங்க. சில பேர் ஊர்ல இருப்பாங்க. என்ன சந்திக்க முடியாம இருக்கலாம். என்கிட்ட கம்யூனிகேஷன் பேச முடியாம இருக்கலாம். அந்த மாரி நபருக்கு வீட்லயே கொஞ்சம் ஈஸியான மெத்தட்ல பண்றதுக்கு தான் இப்ப நான் சொல்ல போறேன். பணம் தடையை நீங்கிறதுக்காக. ரொம்ப பெரிய பரிகாரம்லாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப சிம்பிள்ம்மா இது. இது வந்து ஆணும் செய்யலாம், பெண்ணும் செய்யலாம். குறிப்பிட்ட வயசுக்கு மேல யார் வேணாலும் பண்ணலாம் இது. உங்களுக்கு பணம் தடை இருக்கு. பணம் வருது, கை நிக்க மாட்டேன்து. இல்ல வரவே மாட்டேன்து. அந்த மாரி தடை இருக்குன்னா, இத பண்ணுங்க. என்னென்ன பணம் உங்களுக்கு தடையா நிக்கிதோ, எங்கெங்கலாம் வியாபாரம் செஞ்சு தடை பாஸ் நிக்கிதோ, எங்க குடுக்க வேண்டிய பணத்த எங்க தடை நிக்கிதோ, ம். பணம்ன்றது விஷயமே உங்களுக்கு வரவே மாட்டேன்து பையனா, ம். இந்த ம். பரிகாரத்த பண்ணுங்க. என்னோட கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொழில் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்கள தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் வந்து பணத்தடை. சில பேர்ட்ட நம்ம கேட்கும்போது, பணம் எனக்கு வரா மாரி இருக்கு. பட் என் கையில தங்க மாட்டேங்குது. ஏதோ கட்டு போட்டா மாரி இருக்கு அப்டின்லாம் சொல்றாங்க. இந்த பணத்தடை விலகி, பணம் அதிகமா வரதுக்கு என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம்? நல்லா கேட்டீங்க. ஆக்சுவலி பணம் தடைன்றது சில பேருக்கு இருக்குமா? எல்லாருக்கும் இருக்குமான்னா, 80% பீப்பிள்க்கு இருக்குமா. ம். ஏன் அப்டின்னா, அந்த தடை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தடைன்னே அவங்களுக்கு தெரியாது. எல்லார் மனசுலயும் இருக்கும். நான் ஓடி ஓடி சம்பாரிக்கிறேன். ஓடி ஓடி சம்பாரிக்கிறேன். ஒரு நாள் கடை வியாபாரம் பண்ணா 10,000 சம்பாரிக்கிறேன். ஆனா 10 பைசா நிக்க மாட்டேன்து. ம். நல்லா பிசினஸ் பண்றேன். 10 பைசா நிக்க மாட்டேன்து. கடன் தான் ஆகுதே தவிர பணம் வரல. பணம் அதே மாரி வரவில்ல. மாச சம்பளம் வாங்கிட்டு வரேன். 1ஆம் தேதி வாங்கியிருந்தா 2ஆம் தேதி காலி ஆயிடுது கடை. சம்பாத்தியம் இல்லாம இருந்து தடை வர்றது, அது தடை வேற. சம்பாத்தியம் வந்தும் பணம் வரவு நிக்க மாட்டேன்து. ம். பணம் வர மாட்டேன்து. நான் எவ்வளோ பண்ணாலும் கிட்ட வருது நின்னுடுது. கிட்ட வருது நின்னுடுது அப்டின்னா, அப்போ உங்களுக்கு பணம் தடை இருக்குன்னு அர்த்தம். அந்த பணம் தடை இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ மாந்திரீக ரீதியமா வந்து கூட நீங்க சில பரிகாரம் பண்ணலாம். இப்ப என்கிட்ட வராங்கன்னா, ஃபோட்டோ பேர்லாம் வாங்கி வச்சு, அம்மா பேர்லாம் வாங்கி வச்சு, டேட் ஆஃப் பர்த் வாங்கி, நாள் கிழமை வாங்கி எழுதி போட்டு, அதுக்கு தகுந்த ஜாமான் ரெடி பண்ணி குடுத்து, இந்த பரிகாரம் நீங்க வீட்ல பண்ணுங்க. இந்த பத்த வைங்க, இத புதைங்க, இது எரியுங்க. பண்ண பண்ண 90 நாள்ல பாருங்க உங்களுக்கு வருமானம் வரும். தடை விலகும், பணம் வரும்னு பண்ணி குடுப்பேன். இப்ப அதே வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து பண்றதுக்கு கூட ஃபீஸ் இல்லாதவங்க இருப்பாங்க. சில பேர் ஊர்ல இருப்பாங்க. என்ன சந்திக்க முடியாம இருக்கலாம். என்கிட்ட கம்யூனிகேஷன் பேச முடியாம இருக்கலாம். அந்த மாரி நபருக்கு வீட்லயே கொஞ்சம் ஈஸியான மெத்தட்ல பண்றதுக்கு தான் இப்ப நான் சொல்ல போற விஷயம். பணம் தடையை நீங்கிறதுக்காக. ரொம்ப பெரிய பரிகாரம்லாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப சிம்பிள்ம்மா இது. இது வந்து ஆணும் செய்யலாம், பெண்ணும் செய்யலாம். குறிப்பிட்ட வயசுக்கு மேல யார் வேணாலும் பண்ணலாம் இது. உங்களுக்கு பணம் தடை இருக்கு. பணம் வருது, கை நிக்க மாட்டேன்து. இல்ல வரவே மாட்டேன்து. அந்த மாரி தடை இருக்குன்னா, இத பண்ணுங்க. இது எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வெள்ளிக்கிழமை வாக்குல தான் நம்ம பண்ணணும். உங்களுக்கு காலையில 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரை டைம் இருக்கு. நான் எல்லா விஷயத்துக்கும் வந்து சாயந்தரம் பண்ணுங்க, காலைல பண்ணுங்க பிரிச்சும் சொல்லுவேன். சிலது ஃபுல் டைமும் குடுப்பேன். ஏன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளா வேலைக்கு தகுந்த மாரி பண்ணிக்கலாம். இது காலைல 6லேருந்து சூரியன் உதிர்ந்து மறையறதுக்குள்ள, உதிச்சு மறையறதுக்குள்ள இத நீங்க பண்ணி முடிச்சிடலாம். ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு சின்ன மண் சட்டி ஒண்ணு வாங்கிக்கிங்க. பானை மாரி வாங்கிக்கலாம், சட்டி மாரி வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதில வந்து கற்பூரம் ஒரு கட்டி கற்பூரம் வாங்கிக்கிங்க. அதில நடுவுல வச்சுருங்க. அவ்வளோதான். வச்சுட்டு நீங்க பயன்படுத்தக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு பொருள் 3ஏ 3 பொருள் தான். 1 அருகம்புல், 2வது தர்ப புல், 3வது மாதுளப்பழ குச்சி. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லயும் கிடைக்குது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் கிடைக்கும். நாட்டு மருந்து கடை இருக்கு பார்த்தீங்களா, அங்கேயே போய் நீங்க மாதுளை குச்சின்னு கேட்டா தனியா வச்சிருப்பான். இந்த கோவில் ஜாமான் விப்பாங்க பார்த்தீங்களா, இந்த கயிறு, குங்குமம், மஞ்சனம். ஸோ நாட்டு மருந்து கடைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலயும் கிடைக்கும். ஸோ தர்பப்புல்,
அருகம்புல், அருகம்புல், மாதுளை குச்சி. மாதுளை குச்சி. இந்த 3ஏ பொருள் தான். இத வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வாங்கக்கூடாது. அருகம்புல்ன்றது சின்ன சின்னதா இருக்கும். அந்த குச்சின்றது நீங்க வாங்கி சின்ன சின்னதா உடைச்சுக்கலாம். ப்ளஸ் தர்பப்புல் கூட பார்த்தீங்கன்னா, வாங்கி நீங்க சின்ன சின்னதா உடைச்சுக்கலாம். உடைச்சிட்டு இந்த 3மே பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா நீங்க கையில சேகரிச்சு வச்சுக்கணும். அத கரெக்ட்டா 21 தடவ நீங்க 2 நிமிஷம் உட்காந்து ஆத்மார்த்தமா என்ன வணங்கணும்னா, நான் எவ்வளோ சம்பாரிச்சாலும் எனக்கு வருது, கிட்ட வந்து நின்னுடுது. கிட்ட வந்து வரமாட்டேன்து. கைக்கு பணம் வரமாட்டேன்து. எதிர்பார்த்த வரையும் வருது. கை நீட்டுற தூரத்துல வருது. ஆனா கைக்கு வரமாட்டேன்து. அப்படி வந்தாலும் கையில பணம் தங்க மாட்டேன்து. இப்படின்றதுக்குள்ள காலி ஆயிடுது. அப்படின்னு இருக்கவங்க மட்டும் இந்த பரிகாரம் பண்ணுங்க. ஸோ தர்மப்புல், அருகம்புல், ஸோ மாதுளை மாதுளை குச்சி. குச்சி. இந்த ஓகே. 3ம் உடைச்சு வச்சுக்கிட்டோம். சட்டியில கற்பூரத்த வச்சுக்கிட்டோம். ரெடியா இருக்கு. இந்த 3மே ஆத்மார்த்தமா ஒரு 5 நிமிஷம். என் என் பணம் தடை விலகணும். எனக்கு பணம் வரணும். கைக்கு தங்கணும். அப்படின்னு மனசார 2 நிமிஷம் வேண்டிட்டு, ஒரு ஒரு தடவையும் அந்த 21 தடவை நீங்க எனக்கு பணம் வரணும், பணம் தடை நீங்கணும், விலகணும். விலகணும்னு சொல்லிட்டு ஒரு தடவை போடணும். அதே மாதிரி பணம் வரணும், தடை நீங்கணும்னு சொல்லிட்டு 2வது தடவை போடணும். அந்த மாதிரி கரெக்டா 21 தடவை கூட நீங்க 21 தடவை வர மாரி அத கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு வச்சுக்கணும். நீங்க 21 தடவை சட்டியில போட்டுருங்க. போட்டுட்டு கடைசியா போட்டு 21 தடவை போட்டு முடிச்சுட்டு, திருப்பி ஒரு செகண்ட் எனக்கு இந்த இது எப்படி எரிஞ்சு எனக்கு சாம்பல் ஆகுது மாரி எனக்கு என்னோட தடை எரிஞ்சு சாம்பலாகி எனக்கு வர வேண்டிய விஷயம் எல்லாமே தடை இல்லாமல் முடியணும், தடை இல்லாமல் வரணும், பணமோட தடை உடையணும், பணம் வரணும்னு மனசில் வேண்டிக்கிட்டு அந்த கற்பூரத்தை வந்து பற்ற வச்சிடணும். ஸோ இது எங்கே செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெட்ரூமில் உட்காந்து செய்யக்கூடாது, கிச்சனில் உட்காந்தும் நீங்கள் இதை செய்யக்கூடாது. ஸோ ஹாலில் உட்காந்து செய்யலாம். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்பகுதியில் உட்காரணும், வெளிப்பகுதியில் உட்காரக்கூடாது, வெட்டு வெளியிலே உட்காரக்கூடாது. ஸோ 4 பக்கம் திசையில் உட்காந்து பார்த்தீங்கன்னா, இது எந்த திசையில் உட்காரலான்னு கேட்டிங்கன்னா, சூரியனை பார்த்த மாதிரி நீங்கள் உட்காரலாம். எப்படி? சூரியனை பார்த்து கிழக்கு கிழக்கு திசையில. திசையில் பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் கிழக்கு திசையில் பார்த்து உட்காந்து சட்டியை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு எந்திரிச்சு போயிடக்கூடாது. பக்கத்தில் வச்சு கொஞ்சம் ஒரு அடி டிஸ்டன்ஸில் வச்சு நீங்கள் ஒரு 2 செகண்ட் அதை பார்க்கணும். எப்படி 2 நிமிஷம் அதை தான் பண்ணுறதுக்கு ஒரு ஆத்மாத்மமான ஒரு ஃபீல் வரும். பற்ற வச்சு நீங்கள் எந்திச்சு போயிட்டீங்கன்னா ஒரு ஆத்மா ஃபீல் இருக்காது. ஸோ அது பற்ற வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் தான் 21 சும்மா கொஞ்சம் கொஞ்சம் இப்படின்றதுக்குள்ளே ஒரு மிஞ்சி போனால் கொஞ்ச நாள் எரிஞ்சிடும். எரிஞ்சு முடிஞ்சோன்னா அது ஒரு சின்ன ஒரு எல்லாம் சாம்பல் ஆகிடும். அது ஒரு சின்ன கவரில் போட்டோ பேப்பரில் போட்டோ துணியில் சுற்றியோ வச்சுட்டு கூட அது எங்கே போடணுன்னா ஓடுற தண்ணியில் போட்டுடணும். அவ்வளோதான். இதை நீங்கள் கரெக்டாக வெள்ளிக்கிழமை பண்ணி பாருங்கள். உங்களோட பணம் தடை உடஞ்சி என்னென்ன பணம் உங்களுக்கு தடையாக நிற்கிதோ, எங்கெங்கெல்லாம் வியாபாரம் செஞ்சு தடை பாஸ் நிற்கிதோ, எங்கே கொடுக்க வேண்டிய பணத்தை எங்கே தடை நிற்கிதோ, பணம்ன்றது விஷயமே உங்களுக்கு வரவே மாட்டேன்து பையனா. இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். என்னோட கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சூப்பர். ரொம்ப அருமையான பதிவா கொடுத்தீங்க. வெள்ளிக்கிழமை ஒரு ஹோமமே வளர்க்குற மாரி இருக்கு நீங்க சொல்றது. அந்த அளவுக்கு பணத்தடை கட்டு உடைக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 3 விஷயத்த வச்சு சொல்லியிருக்கீங்க. சிறப்பான பதிவு. நன்றி பாய். நன்றிம்மா.